திருச்சிற்றம்பலம். ஆசான் அகத்தீஸ்வரர் அருளால் இன்று நாம் சிந்திக்கப் போக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த சனி தசை நடக்கிறது, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, கண்டக சனி நடக்கிறது, அஷ்டம சனி நடக்கிறது, அர்த்தாஷ்டம சனி, இது போல பல விஷயங்களும் சனி பகவானுடைய தாக்கத்தால் மக்கள் துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பரவாயில்ல எல்லா விஷயத்திலும் கேட்குறோம். இப்போ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நமக்கு விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் எது, அந்த பதிகத்தோட உண்மையான அற்புதம் கூட என்ன நடந்தது இந்த பதிகத்தோட விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர சுவாமி அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் தான் சிவபெருமானை நலமகாராஜா வழிபட்டார். அந்த நலமகாராஜா சிவபெருமானை வழிபடுறதை பார்த்து நலமகாராஜாவுக்கு சனி பகவான் அவருடைய கஷ்டத்திலிருந்து ஒரு விலக்கு கொடுத்து அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை அருளினார் அப்படிங்கிறது சரித்திரம். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்பொழுது நவக்கிரக கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே சந்திர பகவான் கோவில், சூரிய பகவான் கோவில், சனி பகவான் கோவில், குரு பகவான் கோவில் அப்படின்னு சொல்லி வந்துடுறதே தவிர, இது எல்லாத்திற்கும் மூலக்காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதி பரம்பொருளாகப்பட்ட அந்த ஈசனை வழிபட்ட காரணத்தினால் இந்த நவகோள்கள் எல்லாம் நன்மை அளித்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் பெரும்பாலும் பார்த்தா மெதுவாகவே இன்றைக்கி இந்த கான்செப்ட் கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டே தான் வருது. அதனால தான் இப்போது இந்த நவக்கிரக கோவில்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே நவக்கிரக நாயகியின் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரமன் ஈசன், அந்த இறைவன் அந்த பரம்பொருளை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா வித நன்மைகளும் நடக்கும். அதில் பதிகங்கள், இந்த பதிகங்களுக்கெல்லாம் என்ன சக்தி, என்ன மகாத்மியம் அப்படிங்கிறது இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் பார்ப்போம். இந்த நவக்கிரகங்கள்லேருந்தே நம்ம நவக்கிரகங்களோட பாதிப்பிலிருந்தெல்லாம் நம்ம விடுபட வேண்டும், அவளை நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன நடக்கணும், என்ன பதிகம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வெயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமையில் எழுந்து என் உலமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசிரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு ஒரு பதிகம் வரும். இந்த பதிகத்தில் ஒரு ஸ்டான்ஸாக பார்த்தோம்னா, வாழ்வரை தலதாளை வரி கோவணத்தர் மடவாழ்த்தனோடு உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி என் உளமே புகுந்து அதனால் கோளறி உழவையோடு கொலை யானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்போது இந்த பதிகத்தில் இந்த ஸ்டான்ஸாக படிக்கும்போது இந்த கரடிங்கிறதுல ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை படித்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அந்த 7 நாட்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். மேஷராசினியர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டமத்தால் எந்த பாதிப்பும் வராது. நம்ம இந்த பதிகத்தை படித்து இறைவன் பால் ஈசன் மேல் நம்ம பழிபூர்ண பக்தி வச்சுருந்தோம் சொன்னால் நவக்கிரகங்களால் நமக்கு நன்மையை மட்டுமே தான் செய்ய முடியும். அந்த 7 நாட்களை முதல்ல சொல்லிடுறாரு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே அப்படின்னு சொல்லி அந்த நாட்களை குறிக்கிறத மாதிரி சொல்லிடுறார். அதோடு சேர்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிரகங்களோட அமைப்பையும் சொல்லிடுறார். அந்த மாதிரி இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம்னு சொன்னால், கொலை யானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சரி, யானை நாகம் கரடி இதாலெல்லாம் எந்த விபத்தும் வராது அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை ஏதோ ஒரு மண்டலம் ஒரு தம்பதி பாராயணம் பண்ணிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறார்கள். எந்த சிவன் கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அவ்வளோவா வெளியில் தெரிஞ்சிருக்காது. மகாலிங்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் சுந்தர மகாலிங்கம் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். இது சுந்தர மகாலிங்கம் இல்லை, தென்காசி பக்கத்தில் கம்பளி அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம். அந்த கம்பளியில் ரொம்பவும் சைத்தன்யமாக அமைதியாக ஒரு 500-600 படிக்கட்டுகள் நம்ம ஏறினோம் அப்படின்னு சொன்னால் கார்த்தால ஒரு 9 மணி அந்த மாதிரி திறந்திருக்கும், 12:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அந்த கோவில் ரொம்பவும் சைத்தன்யமாக அதிசயமான ஒரு சிவாலயம். அங்கே சிவலிங்கம் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். அந்த மகாலிங்க மலைங்கிறது ஒரு வனப்பகுதி. ஒரு தம்பதி அந்த கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் சுவாமியை அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு போகிறாங்க. செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி போனோம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த தம்பதி போயின்னு இருக்கும் பொழுது, படி ஏறி போயின்னு இருக்கும் பொழுது இந்த கணவனும் மனைவியும் பஞ்சாட்சரம் ஜெபிச்சு கொண்டே நடந்து போயிட்டு இருக்கார்கள். ஓம் நம சிவாய அப்படின்னு ஜெபித்தபடியே ஒவ்வொரு படியிலையும் இவர்கள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள் சிவபெருமான் தரிசனம் பண்ணுறதுக்காக. அப்பொழுது இந்த மனைவியோட கண்ணில் ஒரு கரடி தென்படுறது. ஆனால் அந்த கரடியை பார்த்த உடனே எதுவுமே பண்ணாமல் அந்த பஞ்சாட்சம் சொல்லிக் கொடுத்த கணவருடைய சேர்ந்து அந்த மனைவியும் அப்படியே பயணிக்கிறாள். கீழே அந்த தரிசனம்லாம் முடிச்சு பார்க்கும்போது அந்த கரடி அங்கே இல்லை. சரி, இந்த பதிகங்கள் எல்லாம் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு பெரிய பிரமாணம் வேறு வேணுமா? ஞானசம்பந்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ, அவர் என்னெல்லாம் கேரண்டி கொடுத்துருக்காரோ இந்த பதிகத்தில் அதெல்லாம் சத்தியமாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். இது போலவே
ஒரு சாது சுந்தர மகாலிங்கம் கோயில் சதுரகிரியில் நடக்கும்போது ஒரு யானை வந்து ஒற்றை யானை வந்து வழியில் நின்றுடுறது. அப்போ மகாலிங்கம் வழிவிடையா அப்படின்னு அந்த சாது கேட்டதுக்கு இணங்க அந்த யானையும் வழிவிட்டது. இதெல்லாம் இறைவன் மீது நம்ம பக்தியோடு போகும்போது எங்கே போனாலும் இறைவன் நமக்கு கவசமாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்கான ஒரு உதாரணம், சத்தியமாக நடந்த உண்மை. இதனால் இந்த கோளறு பதிகம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுத்துப்போம். கோளறு பதிகத்தை நம்ம முதல்ல பார்த்தோம்னு சொன்னாலே ஞானசம்பந்தர் முதல்ல வந்து அந்த கிரகங்களை பற்றிலாம் சொல்கிறார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோள், அந்த கோளுக்கான நாள் இதெல்லாம் சொல்கிறார். அதை சொல்லி முடிச்சுட்டு ஞானசம்பந்தர் பெருமான் ஒவ்வொரு விஷயமா வரார். எந்த வியாதியும் வராது, எந்த நோயும் நம்மளை அணுகாது அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் இந்த யானை, கரடி இது மாதிரி எந்த ஆபத்தான விலங்குகள் ஒன்றும் பண்ணாது, பொங்கக்கூடிய கடல், ஆழ்கடல் அவர் நமக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது இப்படின்னு அந்த 27 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் அந்த நாட்களை பற்றி சொல்கிறார். அவையும் நமக்கு நல்லது மட்டுமே தான் செய்யும் அப்படிங்கிறாரு. 9 1 7 18 6 உடனாய நாட்கள் அவைதாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 27 நட்சத்திரங்கள் அவை எல்லாம் நமக்கு நல்லது தான். இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் இந்த கிரகம் வந்து இதாகிடுறது, அஸ்தங்கம் ஆகிடுறது, இந்த கிரகம் வந்து நீச்சம் பெறுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களே இல்லை. இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பதிகத்துக்கான சக்தி அப்பேற்பட்ட ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் இந்த கோளறு பதிகத்தோட மகிமையில் அப்படியே சொல்கிறார். அது போலவே புலி, யானை, இந்த கரடி இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி விலங்குகள் இதனால் இந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறார். அது போலவே வெப்பம், குளிர், வாதம், பித்தம் இந்த மாதிரி எந்த நோய்களும் வராதுங்கிற ஒரு ஸ்டான்ஸால் அப்படியே வரும். அது போலவே வந்து நமக்கு எந்த வித துன்பமும், எந்த இயற்கையாலும் நமக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னும் சொல்லுவார். வேறு என்ன சொல்வார் அப்படின்னா, நமக்கு நிறைய செல்வ செழிப்பும் நிம்மதியான வாழ்க்கையும் இறைவன் அருளால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோளறு பதிகம், இந்த கோள்களால் ஏற்படக்கூடிய தீவினைகளை அறுக்கக்கூடிய பதிகம் கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார். எதுக்காக இந்த பதிகங்களோட பற்றி நம்ம சொல்லும் பொழுது, இப்போ எதுக்கு இந்த கரடியை பற்றிய விஷயம் சொன்னோம், மகாலிங்க மலையில் நடந்து அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இந்த பதிகத்தை எல்லாம் படனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வது கண்கூடாக ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமாக ஆகிவிடும். சரி, இப்பொழுது அந்த சனி பகவான் அவருடைய தீமை, அவரோட அந்த கோமான பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோமான பார்வையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? முதல்ல சனி பகவான் யாருக்கும் கெடுதல் செய்யறதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சனி பகவான் நீதி அரசர். அவர்களுக்கு ஏற்பட்ட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பட்ட பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நீதி அரசராகவே அவர் விளங்குகிறார். அந்தந்த நேரத்தில் ஜனனகால ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து அந்த பாதிப்புகள் ஏறவோ கூடவோ செய்யும். இதற்கு பல விஷயங்கள் நம்ம சொல்லப்பட்டாலும் திருநள்ளாறு அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரம் தான் ரொம்ப பிரசித்தப்பட்ட க்ஷேத்திரமாக இருக்குது. இந்த திருநள்ளாறு பதிகம், திருநள்ளாற்றில் பதிகம் எழுதினது தான் இந்த பச்சை பதிகம்னு எதற்காக அதற்கு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானசம்பந்தர் சமணர்களுடைய அந்த வாதம் புரியக்கூடிய நேரம் அது மதுரையில். அப்பொழுது என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால், சமணர்கள் வந்து அவங்களுடைய மதத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எழுதி அந்த அக்னியில் போடும் பொழுது அது வந்து அந்த அக்னிக்கு இரையாகி விடுகிறது. ஞானசம்பந்த பெருமான் கயிறு சாத்தி பார்க்கிறார். கயிறு சாத்தி பார்க்கும் பொழுது என்ன வருது அப்படின்னால் திருநள்ளாறு பதிகம், அந்த திருநள்ளாறு பதிகம் வருது. அந்த திருநள்ளாறு பதிகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போகமார்த்த பூன்மொழியால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவன் ஆடின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேது நல்லாரின் தொடங்கக்கூடிய பாடல். அது போலவே அதில் பல பாடல்கள் வரும் அந்த பதிகத்தில். இந்த பதிகம் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாவித தோஷங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிகம். சரி, இந்த பதிகம் கயிறு சாற்றி பார்க்கும்பொழுது ஞானசம்பந்த பெருமான் கையில் வருது. ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை எடுக்கிறார். அந்த பதிகத்தை எடுத்து அந்த பதிகம் அப்படியே அக்னிக்குள் போடப்படுகிறது. போட்டோன்னு அது அப்படியே பச்சையோலையாக ஜொலித்து வெளியே வந்தது. இறைவன் அக்னி ஸ்வரூபமானவன் இல்லையா, அண்ணாமலையார் அல்லவா, அவர் அணுக முடியாத இறைவன் அல்லவா அவர். அந்த அக்னி வந்து எப்படி அந்த பதிகத்தை, அதாவது அந்த பதிகத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் வெளியில் வந்த காரணத்தினால் அதற்கு பேர் பச்சை பதிகம். இது போலவே சனி தசை நடக்கக்கூடியவர்கள், சனி பகவானால் பீடிக்கப்படக்கூடியவர்கள் யாருமே அக்னியில் போடப்பட்டாலும் கூட அந்த தங்கம் வந்து எப்படி புடம் போட்டு வெளியில் வரதோ அது போலவே ஜொலிப்பார்கள் அப்படிங்கிற உள்ளர்த்தத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் எதுன்னு பார்த்தோம்னால் திருநள்ளாறு பதிகம். இந்த திருநள்ளாறு பதிகத்தை நம்ம படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மண்டல காலம் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பல பல நன்மைகளை நமக்கு தரும். அதோடு சேர்த்து வேயுறு தோழி பங்கன் அப்படிங்கிற கோளறு பதிகமும் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இது ரெண்டுமே நம்ம படிச்சோம்னா நமக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, எந்த புக்தி நடந்தாலும் சரி, ஜாதகம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, தோஷமாக இருந்தாலும் சரி, இதனால் நமக்கு எந்தவித தீங்கும் விளையாது அப்படிங்கிறது சத்தியம். இப்போது எதற்காக இதெல்லாம் சொன்னோம்னா,
சனி திசை நடக்கிறது, சனியால் பீடிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இதை படிக்க 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 நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் செய்யப்பட்டு நம்மளுடைய நீதி வழுவாமல் நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அந்த சனி பகவான் நமக்கு வந்து அப்படி வழிகாட்டுவார். நியாயமான வழி நடக்கும் பொழுது சனி பகவான் நமக்கு அனுகிரகம் செய்து நமக்கு ஆதரவாகவே தான் இருப்பார். அப்பொழுது நம்மளால் வந்து நான் நினச்சி நம்ம பயப்படணுங்கிற அவசியம் நமக்கு வராது இல்லையா? அதனால் இந்த பச்சை பதிகத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்தவித பாதிப்பும் வராது. இந்த பச்சை பதிகத்தோடு சேர்த்து இந்த கோளறு பதிகம் அப்படிங்கிற அற்புதமான பதிகத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். ஆனால் படிக்கும்போது பரிபூர்ண நம்பிக்கையுடன் 48 நாட்கள் காலையிலும் மாலையிலும் ஸ்நானம் செய்துவிட்டு திருநீர் அணிந்து இறைவன் முன்னாடி உட்கார்ந்து கொண்டு இந்த பதிகத்தை பக்தியுடன் படனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பல நன்மைகள் நடக்கும். இது உண்மை, சத்தியம். இப்போது ஞானசம்பந்தர் அதில் கொடுத்துருக்கூடிய எல்லா விதமான கேரண்டியும் அதில் என்னெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரோ அது எல்லாமே இன்றைக்கும் நடந்துட்டு தான் வருது அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டு இந்த 4 பொற்றால் நம்ம பணிந்து கொண்டு இறைவன் மீது பக்தியுடன் இந்த பதிகத்தை எல்லாம் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் மட்டுமே நடக்கும். இதை தவிர நவகிரகங்கள் சம்பந்தப்பட்ட சூஷ்மங்கள் இறைவனர்களால் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு நினைத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கமெண்ட்டில் பஞ்சாட்சர மகிமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் பஞ்சாட்சர மகிமை பற்றி சொல்லணும் நீங்கள் எங்களை கேட்டுக்கொண்டு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த பதிவில் அது இறைவன் அருளால் அதை நம்ம உங்களோட பகிர்றோம் அப்படின்னு சொல்லி, அது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் போகமா முனிவர் அவரோட ஜனனசாகரத்தில் பஞ்சாட்சரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அதை நம்ம கற்றுண்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நவகிரகங்கள் மீது இருக்கக்கூடிய எந்த பயமோ எந்த கஷ்டமும் நமக்கு இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் நிச்சயமாக நவகிரகங்கள் நமக்கு சாதகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத போகமா முனிவர் புலிப்பாணி சித்தருக்கு அந்த நூலில் நமக்கு புகட்டியிருக்கார். ஜனனசாகரம் அப்படிங்கிற அந்த நூல் இருக்குது. அதுபோலவே போகர் வந்து புலிப்பாணி சித்தருக்கு தாய்மகள் ஏசல் அப்படிங்கிறதுலையும் ஒரு அற்புதமான சிவபஞ்சாட்சரத்தை உபதேசித்திருக்கார். இதை பற்றிலாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நண்பர்களுக்கு தோணித்து அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்கோ. அது நாங்கள் சிறமேற்கொண்டு இறைவன் ஆணையாக ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக அடுத்த பதிவில் நிச்சயமாக அதை பற்றியும் பகிர்வோம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் எல்லாம் அந்த அண்ணாமலையான் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.